அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஸி ஷெட்யூல்னு டைரக்ஷன் இல்லை, நடித்து அந்த டேட்டுக்கு ஒழுங்காக கொடுக்கணும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால தான். எனக்கும் நான் பெரிய நடிகனாகணும்லாம் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. அவங்க அது கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு கூப்பிட்றதுனால நான் முழு கதையும் வாசித்து சில சமயம் நான் அந்த புது டைரக்டர்ஸ்க்கு தான் பெரும்பாலும் நான் பண்ணுறேன். அதனால் அந்த ஒரு விஷயம் தான் காரணம். மோரோவர் என்னுடைய படங்கள் 2 படம் அது பண்ணி கொடுத்துட்டேன். அது பல்வேறு வேறு சூழ்நிலையாக தான் நான் வரல. யாருமே இதுக்கு காரணம் கிடையாது. அது இந்த தான் அது இடையில் இந்த தியேட்ரு இது ஓடிடின்னு மாறினதுனால எதில் ரிலீஸ் பண்ணலான்னு அந்த கன்ஃபியூஷனு அந்த மாதிரிங்கிறதுனால தான் அது வரல. இப்போ நான் ஒரு ஓடிடிக்கு ஒரு இது பண்ணியிருக்கேன். அது செப்டம்பர் மாடர்னில் ஒன்று ஒரு 5 டைரக்டர் 6 டைரக்டர் பண்ணியிருக்கோம். ராஜமுருகன் ஒன்று, நான் ஒன்று, பாரதி ராஜா அதில் செப்டம்பர் மாதம் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்மு நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதுதான் விஷயம். இப்போது என்னென்னா, இப்போ அந்த கேள்வியிலேருந்து நான் என்ன உங்களை பற்றி ஓரளவுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அதை கேட்டேன். நான் முதல்ல நாம் இப்போ நான் சொல்லி நீங்கள் அது அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கூட அது பண்ணிக்கலாம். அப்போ அதனால் இப்போ ஓரளவு நான் அதில் உணர்ந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி ஒரு கதை பண்ணுறது, எப்படி திரைக்கதை எழுதுறது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் பர்சனலாக நீங்கள் ஏன் படம் லேட் ஆகுது அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, முந்தைய கிளாஸ்லலாம் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது சில சமயம் உங்களுக்கு ஒரு முக்கியமாக அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு என்னட்ட கேட்க எந்த இதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய படத்தை குறிப்பிட்டு கேட்க வேணாம். நான் அது அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வேறு என்ன இந்த சென்ஸு ஜென்ரலாக எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்த வியந்த படங்கள் எல்லாமே அது உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் படம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் இந்த மாதிரி எடுக்கலாம், ஒருத்தர் ஆனால் இவருடைய நோக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு என்னென்னா, மற்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ எல்லா கோச்சும் பயிற்சி கொடுப்பாங்க. அதில் பெஸ்ட்டு கோச்சு அதெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு 100% அந்த வடிவத்தை சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இவருடைய இதில் ஏன் அவர் தங்கி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையிலே ரொம்ப எந்த இதுலேயுமே நான் அந்த மாதிரி அது பார்த்தது கிடையாது. அது ஒரு விதமான என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் ஒரு கிரியேட்டராக உடனே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி டபக்குன்னு மாற்ற இல்லாமல், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரிய வேண்டிய சமுதாய விஷயங்கள் இது பேசிக்காக, அதுக்கப்புறமேலு அரசியல், இது எல்லாமே நீங்கள் உணரணும், அதை உள்வாங்கணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்ன கேட்டால் ஒரு பல்பொருள் அங்காடி மாதிரி லைப்ரரி, படம் பார்க்குறது, விவாதம் பண்ணுறது, அதே மாதிரி விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு ஒரு செயலை அவருக்குன்னு ஒரு சில இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பக்கம் எந்த படமும் இது வரைக்கும் இடம்பெறல. நீங்கள் இப்போ டானாக்காரன் தான் இப்போ வந்துடுது, ஜேபிபி வந்துடுது. இப்போ அந்த அளவுக்கு அவர் ஒரு இப்போ இதுதான் உதாரணம். இந்த மாதிரியான ஒரு இதை நோக்கி நீங்கள் நகரணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எந்த இப்போ நான் ஒர்க் பண்ண படம் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்படி தான் அவருடைய பாதிப்பில் தான் நான் எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய இதுக்கு பிரத்யேகமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அந்த போதமை தான். இப்போ நம்ம என்ன ஃபில்ம் எடுக்கிறோம், நம்ம யார்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை. யார்கிட்டையாவது ஜாயின் பண்ணி எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போது இந்த தமிழ் ஸ்டுடியோவுடைய சூழல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்
இவ்வளவு ஓப்பனாக இவ்வளவு ரொம்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஏற்கனவே லண்டனில் படிச்சுட்டு வந்த ஒரு விஷயத்தை இங்கேயும் கலந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன இயக்கம் மாதிரி அவர் செயல்பட்டு இருக்கிறார். அதான் உண்மை. இது மாதிரி வந்து யாருமே இல்லை. எனக்கு வந்து வெற்றிமாறன் அவர்கள் கூட பண்ணுறாங்க. அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு விஷயந்தான். இதெல்லாம் இப்போ தான் வந்தது. இப்போ நான்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இது கிடையாது. நாங்களாம் தேடியே ஏதாவது ஆக்சிடென்டலாக படம் பார்த்தா தான். இது ஃபிலிம் அப்ரிஷியேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது சும்மா போவோம், அந்த மாதிரி ஃபிலிம் சேம்பர் நடக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ வந்து அதுக்கான ஒரு இயக்கமாக இந்த மாதிரியான ஒரு ஒரு அதாவது அடிப்படைகளை கற்றுக் கொடுத்து அதே மாதிரி ஒரு மனிதனை முதல்ல மனிதனாக்கி அதுக்கப்புறம் அதை மனிதனாக நீங்கள் மனிதன் இல்லைங்க அர்த்தம் அல்ல. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக நீங்கள் நிலைநிறுத்தி நீங்கள் எப்படி படங்களை நோக்கி செல்லணும். இப்போ சினிமா எடுக்கிறது ஈஸிங்க. டக்குன்னு எடுத்து ஒரு இது எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அங்கே இல்லை, அப்போ ஃபில்ம் தான் இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இது எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கணும், அதை எப்படி வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஓடிடி இந்த மாதிரிலாம் அது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பேசிக்காக இது தெரியணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறது வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆழமான விஷயங்களை இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் பாடம் எடுத்திருப்பாங்க, அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரத்யேகமாக அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய அனுபவத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இடம் எனக்கு வந்து சரியாக புரியலை, இந்த இடம் வந்து எனக்கு வந்து இந்த இடம் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும்பான்மையோருக்கு தோணின விஷயங்களை நாம் வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கதை டிஸ்கஷன் பற்றி எல்லாருமே வந்து அவங்க சினிமாவில் எத்தனை நாள் வந்து சக்சீட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதை வந்து ரியலிஸ்டிக்காக செட் பண்ணிக்கோங்க, எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் செட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து புத்தகங்கள் செட்ஃபீல்ட், பிளாக் ஸ்னைடர் அதில் இருக்குது. இப்போ ஆனால் உங்கள் இதில் வந்து நீங்கள் எழுதியிருக்க கத்திரை கதைகள் காதல்லையோ அது வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு ஆர்கானிக்காக ஒரு அன்றாட வாழ்வை பார்த்துட்டே போயிட்டு அது அப்படியே ஒரு இன்சிடென்ட்டோட முடிகிற மாதிரி நீங்கள் அதை பின்பற்றாததுக்கான காரணம் இல்லை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அனுபவத்திலே சொல்கிறேன் நான். சில பேருக்கு வந்து கவிதை வரும், சில பேர்த்துக்கு கதை எழுதுவது வரும். அதில் வந்து சிறுகதை எழுதுவாங்க, சில இது நாவல் கூட எழுதுவாங்க, எழுத்தாளர் இந்த மாதிரி ஹைக்கூ எழுதுவாங்க, இந்த மாதிரி நிறைய எழுதுவாங்க. எனக்கு எதுவுமே வரும், ஆனால் ரைட்டிங்கில் வராது எனக்கு. அது நாங்கள் இப்போ முதல்ல வந்து அந்த எழுதி ஏதோ ஒரு சீன் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது வரும். அது ஒரு நிர்பந்தம் காரணமாக ஏதாவது ஒன்று எழுதி பண்ணுவோம். இது அப்போ வந்து இந்த மாதிரி பிரதியெல்லாம் கிடையாது, கையெழுத்து நல்லா இருக்கும். எனக்கு கையெழுத்து வேறு நல்லா இருக்காது, என் எழுத்து எனக்கே புரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் வந்து அங்கே டிஸ்கஷன், ஸ்டோரி டிஸ்கஷன் ஒன்று நடக்குங்க. அதான் பேசிக்காக. அதாவது இப்போ நீங்கள் ஹாலிவுட்டில் போட்டுறாங்களே திரைக்கதைனா ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி இப்போ இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் சொல்லும்போது அவங்க கதையை வந்து பண்ணுவோம். நீங்கள் சொல்லு இப்போ ஓப்பனிங் இந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரியான இது வந்து எங்கே நிகழ்ந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டை படிச்சிருந்தார், சுமீர் ரத்னன். அவர் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருந்தார். அப்போ நான் அவரை பார்க்க எனக்கு சினிமாவில் பயங்கர ஆசை, ஆனால் எதுன்னு தெரியாது. அது அப்போ தான் இந்த மாதிரியான அந்த 5cc சினிமாட்டோகிராஃபி இந்த மாதிரிலாம் இருக்கா, அந்த இன்ஸ்டியூஷனுடைய கொஞ்சம் எனக்கு அந்த பழக்கம் வந்து அப்படியே இருந்தது. அது அந்த பழக்கத்தில் அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃபில்மை பார்க்கும்போது அதை பற்றி கமெண்ட் அடிப்போம் தெரியுங்களா, ஒரு ரசிகராக இருந்து ஒரு கமெண்ட் அடிப்போம். சில படங்கள் வந்து எங்கள் ஊரில் அவ்வளோவா போகாது, ஆனால்
அது இது ஒரு மாதிரி எடுத்திருக்கான், இதில் ஏதோ இந்த ரெகுலராக பார்க்குற கமல் ரஜினி அந்த படங்கள் இல்லை, இது வேற அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் அப்பப்போ எங்கேயோ ஒரு ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்து இது எல்லாமே வந்து சேகரமாகி அதை பற்றி ஒரு ஐடியா வந்து எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நாடகம் பார்த்துருக்கோம், சினிமா பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த திரையில் வந்து இவங்க மிகை நடிப்பு நடிக்கிறாங்க. ஆனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே பார்த்தா அங்கே இயல்பாக இருக்காங்க. இது எப்படி சாத்தியம், இது எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஒன்றுச்சு. இப்போது ஒரு கதையை வந்து உருவாக்குறதுக்கும் ஒரு கதையை வந்து ஃபீல் பண்ணி வாழ்க்கையிலேருந்து சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நான் வந்து என் கண்ணில் பட்டதெல்லாம் வந்து மலையாள படங்கள், அந்த அடூர் கோபாலகிருஷ்ணன், அந்த ஜி அரவிந்தனுடைய அந்த படங்கள் அது ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஷாம்பனகல் படங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரேராகி அப்படி இப்படி பார்த்தது இந்த படம். அதுக்கப்புறமேல இன்ஸ்டியூட்டில் வந்து ஈரானியன் ஃபில்ம் பார்த்தேன். அதுக்கப்புறமேல இந்த குருசோவா ஃபிலிம்ஸு பார்ப்போம். இது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி இல்லையே, இது வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குன்னு அது இனம் காணும்போது அப்போ தான் வந்து அந்த படிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த பசங்கள்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கிளாஸில் போய் சும்மா உட்கார்றது, அந்த மாதிரி பண்ணுறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் அது வந்து நான் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை வாரத்துக்கு வந்து நான் அப்போ வந்து ஒன்றுமே தேவையில்லை, நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் ஃபில்மு அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு இவ்வளவு ஊடாக வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளவு நாலேஜ் எல்லாமே அங்கங்கே அந்த டிஸ்கஷன் மூலமாக, அங்கே கேள்விகள் மூலமாக இந்த மாதிரியான ஒரு அதை பெர்ஃபார்ம் ஆக்டாக, அதாவது எழுத்துனா எழுத்துக்குள்ளே அவன் கற்பனையில் விடலாம். ஆனால் சினிமானா அதை கண்ணு முன்னாடி நிறுத்தணுங்கிறதுனால ஒரு சீனை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சவுண்டோட அப்படி தான் சொல்லுவேன். அந்த இப்போ சொல்லும் போதே அது வந்து அந்த கிட்டத்தட்ட அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணால் சீன் ஆகிடும். அப்படி வந்து உட்காந்து அப்படி நின்றா இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படங்களை பார்த்த அந்த ஒரு இதில் பயிற்சி பண்ணி அப்படியே சொல்கிறது. இப்போது அந்த இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் படம் பார்க்கும்போது தியேட்டரில் நான் முன்னாடி பார்த்துருப்பேன் அந்த படத்தை, அவன் பார்த்துருக்க மாட்டான். கிளாஸில் இந்த இன்டர்வல் பீரியட், இந்த பெல் அடிக்கிற பீரியடில் கதை சொல்லுவான், அதான் திரைக்கதை. எம்ஜிஆர் வருவார், அது நிற்பார், டக்குன்னு பார்த்தா அப்புறம் இதா ஆனால் அடுத்த வாதியார் வந்து இந்த மாதிரி படம் பார்த்து கதை சொல்கிறத மாதிரி அதில் என்ன காமிச்சாங்களோ அந்த திரைக்கதை வடிவில் தானே இருக்குது சினிமா. அது அப்படியே பார்த்து பண்ணும்போது அப்போ புரியல எனக்கு. இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சீன் சொல்லும்போது டக்குன்னு அந்த செங்கலை அப்படி வெட்டி கொடுக்கும்போது டக்குன்னு வைக்கிற மாதிரி இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓ, எனக்கு இது வருது, இது எழுத வரல, இது எனக்குள்ளேயே விஷுவலாக அதை கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அப்போ தான் நிறைய டிஸ்கஷன் எனக்கு கூடும்போது நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி அதை உள்வாங்கி நான் சொல்ல கமர்ஷியலாக தான். கமர்ஷியல்னால் அதான், ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய பார்த்துருவேன், அந்த தாக்கத்தில் அந்த வரங்குது. அப்புறம்தான் அந்த படங்கள் வேறு, ஏன்னா பல்வேறு சூழ்நிலையிலேருந்து வர ஆடியன்ஸை ஒரு குடைக்குள் அப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு மெலோ ட்ராமா தேவைப்படுது. அந்த இடத்துல ஒரு மிகை உணர்ச்சி அங்கே தேவைப்படுது. அதை அடுத்தடுத்து வைக்கிறது தான் ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒருத்தர் முதலமைச்சரானா அப்படி தான் ஆரம்பிப்போம். எப்படி பாசிபிள்? அப்போ இங்கே இப்போ இருக்கிறது அந்த நேருக்கு நேர் அப்போ வந்து ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு அது ரவி பர்னாடோட அது இதெல்லாம் சமூக தாக்கங்கள்லாம் அங்கே வந்து உள்ளே வந்துச்சு. வரும்போது அப்போ வந்து நேருக்கு நேர்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து நேருக்கு நேராக நடக்காது. அது இங்கே போய் மணிலால் போய் அங்கேருந்து ஒளிபரப்புவாங்க, ஒளிபரப்பி தான் அது வந்து பண்ணும். ஆனால் இங்கே நேருக்கு நேராக அப்படி லைவாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ லைவ் போகுது, அப்போ போகாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அப்படி பாசிபிள். அப்போ அது அங்கே மடக்குனான், கேள்வியை போட்டு மடக்குறான்
எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து இஃப் அண்ட் பட் இருக்கு இல்லையா, இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது தான் ஒரு மிகையான ஒரு 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 இது. அது 2 பேரும் அண்ணன் தம்பி, ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் ஒருத்தன் கெட்டவனா, இப்படிங்கிற ஒரு மிகையான ஒரு விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு விஷயமா. அதனால தான் இன்னும் இந்த ஜாக்கி சான் ஃபைட்டுலேருந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் எல்லாமே வந்து ஒரு யூனிவர்சல் ஃபீல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து அந்த அவர் ஒர்க் பண்ணும்போது இதுதான் ஒரு ஒரு லவ் இருக்கணும், அதில் ஒரு ஒரு ஃபைட் இருக்கணும், எல்லாமே எல்லா அம்சங்களும் நிறைந்திருக்கணும், எல்லா ஆடியன்ஸும் விரும்பணும் அப்படிங்கிற ஒரு சட்டகத்துக்குள்ளே அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பயிற்சியாக இது வந்து ஏன்னா அந்த சினிமா பார்த்தோன்னா அது ஈஸியாக வந்தது. ஆனால் இந்த மாதிரி திரைப்படங்களை உணர்வுபூர்வமான திரைப்படங்களை பார்க்கும்போது தான் அது வந்து இன்னும் ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. எப்படி ஒரு பிரியாணியே சாப்பிட்டு டக்குன்னு ஒரு வெஜிடேரியன் சாப்பிடுவோமா, அது மாதிரி தான் எனக்கு இது ரொம்ப ஈர்த்துச்சு. இது ரொம்ப இயல்பாக இருந்தது. அப்போ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட்டு. இப்போ எங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காதல் மாதிரியே வந்து அந்த அவங்க அந்த பொண்ணு போயிடுச்சு. இங்கே வந்து அன்னைங்கெல்லாம் திட்டுறாங்க வந்து பார்த்தேன்னா பார்த்தியா ஸ்கூலுக்கு பார்த்தியா என் தங்கச்சியை பார்த்தியான்னு கேட்குறான். இது வந்து பரபரப்பாக இருக்காங்க. அது வரைக்கும் என்கிட்ட ஜாலியாக பேசியிருந்தேன், வீட்டில் ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்டான். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு பரபரப்பு இருக்குது, ஒரு 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 இது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறைவாகுது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரானியன் ஃபிலிம் பார்த்தது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 செப்பரேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கர ஒரு யதார்த்தமாக இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பயங்கர ஒரு அவங்க உள்ளுக்குள்ளே இழுத்துது. ஏன்னா அவங்க இயல்பாக நடித்தா உள்ளுக்குள்ளே இழுக்குது, மியூசிக் தேவைப்படலை. ஆனால் மிகையாக நடிக்கிறதுக்கு மியூசிக் தெரியும். நான் யார் தெரியுமா அப்படின்னா தான் ஒரு பில்டப்லாம் தேவைப்படுது. அது அந்த இதுலேயே ஒர்க் பண்ணி அந்த மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு இயல்பான விஷயங்களுக்கு வரும்போது அது ரொம்ப எந்த இதுவும் இல்லாமல் ஒரு அதில் ஒரு ஒரு எனக்கு அதில் ஒரு விறுவிறுப்பு, அதில் ஒரு இது கிடைக்கும்போது வாழ்க்கையிலேருந்து ஃபில்ம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு பொதுவான ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே கடந்து வந்திருப்பாங்க. நீங்கள் எப்போ ஆனால் அது சொல்ல தெரியாது, ஆனால் சினிமாவில் அதை சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை எப்போ நான் லவ் பண்ணேன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு அந்த பார்த்த உங்களுக்குள்ள லவ் வந்து சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கு எப்போ லவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு லவ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி பண்ணுறது, அந்த மொமெண்ட்டை நினைவு கூற வைக்கிறது. இப்போ ஒரு 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 துக்க வீட்டுக்கு போகிறோம், அவங்களுக்கும் நமக்கும் வந்து பெருசாக அவங்க அளவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஃபார்மாலிட்டிக்கு போகிறோம். ஆனால் சில பேர் அழுகும்போது உங்களுக்கும் இது சோக் ஆகிறதுக்கு காரணம் அவங்க நினைவில் அது மாதிரி அவங்க அப்பா அப்படின்போது உங்கள் அப்பா ஞாபகம் வருது. இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கும் பாருங்கள். அதே மாதிரி உன்னை ரசிக்கும்போது, ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது, இல்லை அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கும்போது வரும் பார்த்தீங்களா, இந்த பொது உணர்ச்சியை மையப்படுத்தி தான் வந்து கதை உருவாகுது. அப்படிங்கும்போது இங்கே அந்த மிகையான ஒரு விஷயத்துலேருந்து இங்கே வரும்போது அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது, இப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத, நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களை சினிமாவில் செய்யும்போது ஒரு இது வருதுங்களா, ஒரு கூஸ் பம்ஸ் வருதுங்களா, இதுதான் அந்த 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 படத்துக்கான ஒரு பலமாக. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, வந்து ஒருத்தன் ரவுடி பையன் ஒருத்தன் அடிச்சிட்ருக்கான், உங்களால் கேட்க முடியல, ஆனால் அப்படியே போயிட்டுருக்கீங்க, ஆனால் ஒருத்தன் வந்து டம்முன்னு அடிக்கிறான், உங்களை விட அப்படியே ஒரு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அந்த கமர்ஷியல் ஃபிலிமுடைய ரியாக்ஷன். உங்களுக்கு அந்த ஹீரோங்க அப்படி தான், அவன் ஏன் அடிக்கிறான், திருப்பி அடித்தா மடக்கி அடிக்கிறான், இதையே நம்ம செய்ய முடியல. இப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தான் அந்த மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணி அந்த மிகை உணர்ச்சியான இருந்துச்சு. ஆனால் அதே இது வந்து ஒரு அந்த பிம்பம் இல்லாமல் வந்து உருவாக்கும் போது நேச்சுரலாக நமக்கு நடக்கிற விஷயங்களை அப்படி கோர்க்கும் போது அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்து
அந்த படத்துலேருந்து விலகி வேறு மாதிரி இருக்கிற ஒரு தன்மையை கொடுத்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க, என்னையை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் தாங்க ஃபில்ம் மேக்கிங். அதாவது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறீங்களா ஒரு விஷயத்தை, அதுதான் ஃபில்ம் மேக்கிங். அது வந்து மிகை உணர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி இருக்கலாம், இல்லை ரொம்ப சட்டிலாக நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு டெப்த்தான கதை, ஆனால் சட்டிலாக சொல்ல விரும்புகிறீங்க, அந்த மாதிரி பல வகைமைகளில் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து இது பண்ணுறது இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான். அந்த அந்த நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா ரைட்டிங் மாதிரி சொல்லலாம். சில பேர் இந்த குறுக்கெழுத்து எழுதுவாங்க, சில பேர் இப்படி எழுதுவாங்க, சில பேர் பெருசாக எழுதுவாங்க. ஆனால் மொத்தத்தில் ஆர்ட் தான். சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ இந்த சாக் பீஸில் சின்னதாக ஓவியம் வரைவாங்க, அப்போ ஒரு இதை வச்சு பார்த்தா அதுவும் கலை தான். அதேமாதிரி பெரிய ஸ்டாச்சு செய்வாங்க, அங்கேருந்து பார்க்குற அளவுக்கு செய்கிறான், அதுவும் ஆர்ட் தான். நீங்கள் இதில் என்ன மாதிரி எடுத்துக்க, ஆனால் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் அந்த அந்த ஆர்ட்டு. உங்களுடைய ஒரு வரைகிறீங்களா, அதாவது அதை அப்படியே நீங்கள் வரைச்சி காமிக்கிறீங்களா பெருசாக, அதுவும் வாழைப்பழம் தான் பார்ப்பாங்க. அந்த ஓவியத்தையும் இதையும் வாழைப்பழம் தான் பார்ப்பாங்க. இந்த ஸ்கேல் என்ன, நீங்கள் என்ன எடுத்துக்கிற ஸ்கேல், நீங்கள் பெருசாக வரைய போகிறீங்களா, இல்லை திருூடாக வரைய போகிறீங்களா, இல்லை இதில் பாருங்கள் டைமென்ஷன் இருக்குது, அப்படி திருப்பி பாருங்கள், இப்படி திருப்பினா இது வரும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் கதைகள். நீங்கள் என்ன அனுபவத்தில் வரீங்களோ அது வந்து உங்களுக்கு என்ன உருவாக்குதோ அதை வந்து உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியாக, இங்கே தான் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அங்கே வருது. அது வரை நீங்கள் ஒன்றை பார்த்து தான் செய்கிறீங்க. இப்போ ஒரு கதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போதே நீங்கள் ஏற்கனவே படம் பார்த்தது, உங்களுக்கு பிடிச்ச படத்துலேருந்து உங்களை அறியாமல் அது ஒரு கெமிக்கலாக ரியாக்ட் ஆகி வரதான் வரும். ஆனால் தனியாக தெரிவது என்பது இப்படி தான். நீங்கள் என்ன அதை நீங்கள் சீக்கிரமாக கண்டடைஞ்சிட்டிங்கன்னா உடனே ஃபில்ம் கதை வந்துடும், எழுதிடலாம். நீங்கள் கண்டறி லேட் ஆச்சுன்னா அந்த தேடல் இருந்துச்சுன்னா வரும், இடையில தடைப்பட்டுருச்சுன்னு வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு யாரோ கோச் சொல்கிறான், இல்லை யாரோ ஒரு சொல்கிறான்னு வச்சுக்க, அந்த ஸ்பின்டிங் பயிற்சி மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 100 மீட்டர்ஸ் ஓடுவீங்க. நீங்கள் வந்து லாங்குக்கு தான் ஆள் அப்படின்னு சொன்னால் லாங் அந்த பயிற்சி எடுத்தால் நீங்கள் ஸ்டாண்டிங்காக நிற்கலாம். நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு இங்கே அப்படிங்கும்போது ஜக்ஸ்டா அப்படி ஜம்ப் அடிக்கும்போது அதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இண்டிவிஜுவலாக டேரக்டர் போது இவரே இந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அந்த எக்ஸ்பிரஷனை அவர் வந்து பழக்கியிருப்பார், அது அந்த மைண்டில் இருக்கும். ஆனால் ஒரு கலைஞர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம், அது எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் கவிதைன்னு சொன்னால் ஹைக்கூ எழுதலாம், மரபு கவிதை எழுதலாம், அது லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப அது தேவைப்படுது. அந்த பிறருடைய உழைப்பு எல்லாமே தேவைப்படுறதுனால அந்த படைப்பு வந்து இட் வில் டேக் டைம். இப்போது இந்த இண்டிவிஜுவல் சினிமாங்கிறது இங்கே தான் பார்டெக்ஸ் வைட்டல் ரோல். இப்போ நீங்கள் எந்த வேணாலும் எடுக்கலாம், நீங்கள் என்ன மாதிரியான, ஏன்னா வகைமைகள் கொட்டி இருக்குது. இது ரொம்ப தட்டினா வந்து ஏகப்பட்ட விஷுவல்ஸு, ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம், எந்த இதாக இருக்குது. இப்போ அதெல்லாம் மரம் தான், எல்லாம் வாங்கிக்குவாங்க, எல்லாமே வாங்கிக்குவாங்க. ஆனால் வாங்கிறது வந்து போகணும்ல, எதை பார்க்குறதுன்னு அவங்க டிசைட் பண்ணணும்ல. அப்போ ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படுதில்ல. அப்போ உங்கள் இண்டிவிஜுவலான விஷயங்கள் மட்டுமே அங்கே ஈடுபடும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்கிறது நான் சொல்கிறேன் இல்லை, அதில் வந்து இதுவும் கணக்கு இருக்குது. இப்போ எல்லாம் எடுப்பாங்க, ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் வச்சுருக்கோம், படம் எடுப்பான், இண்டிவிஜுவலாக ஒரு படம் எடுத்து கொடுத்துருவான். அது வந்து ஆடியன்ஸில் ரசிக்கப்படணுமே, அது பார்க்கப்படணுமே. அந்த அளவுகோல் எங்கே? தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, அந்த தேட்டரில் வர ரியாக்ஷனை வச்சு உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அங்கே ஓடும்போது உடனே அது மாதிரி எடுக்கிறதுக்கு வருவான். ஆனால் உங்களுக்கு பயங்கர பிடிச்ச படம், ஆடியன்ஸ் பிடிச்ச படம் போது அது வந்து இந்த தேட்டருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து அளவுகோலாக இருந்துச்சு.
இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓடிடியில் இப்போ ஸ்டாண்டர்டாக அப்படியே வாங்கிக்கிறது இல்லை படத்தை. தியேட்டரில் போடு, 10 நாள் ஓடிச்சா நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா குவியுது, எல்லா பேரும் படம் எடுத்து எடுத்து குவிக்கிறாங்க. அவங்கள எதுன்னு டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிற இப்போ 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 இப்போதைய நிலைமை தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ படங்களோட தொகை ஜாஸ்தியாகிடுச்சு. அதை வந்து எதுன்னு பண்ண முடியல, கிளாஸிஃபை பண்ண முடியல. அப்போது ஒரே பெரிய டைரக்டர் வந்து அட்ட டயத்தில் டப்பு டப்புன்னு எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் நேம் இருக்குது. அந்த ஒரு படம் போச்சுன்னா சாம் லாஸ் ஆகிரும். அதனால் பயங்கர ஒரு நெருக்கடி. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த புதுமுக இயக்குனர்கள்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக படுது. அதான் நான் வந்து அவருக்கு இந்த சூழ்நிலையில் முக்கியமாக படுது. அது வந்து சொல்கிறேனே, இப்போ வந்து இப்போ இது அகாடமியில் சேர்றவங்க எல்லாருமே கலெக்டர் ஆக மாட்டாங்க. அகாடமியில் சேர்ற எல்லாமே பெரிய அந்த ஆஃபீஸர் ஆக முடியாது. ஆனால் அகாடமி இருக்கும். ஆனால் அது அந்த போஸ்டிங் அது மெக்கானிக்கல் போஸ்டிங். ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட் இஸ் லாங். நீங்கள் இப்போ பண்ணி அது இதாகிடுச்சுன்னா இன்னும் 4 வருஷம் கழிச்சும் அதை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிஹைண்ட் த கேமரா தான், ஃபில்ம் மேக்கராக தான் இருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும்போது என்ன படங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய இண்டிவிஜுவலாக உங்களுடைய அந்த சார்ந்த விஷயங்கள். அப்போ தான் அவர் சொல்கிற மாதிரி படிப்பு தேவைப்படுது. அப்போ வந்து உங்களுடைய தேவைப்படுது. நமக்கு 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை ஒருத்தருக்கு யாருப்பா அப்படின்னா, நான் வரேன்னு யாரும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லும்போது ஓகே அப்படின்னு நம்ம மனசு, ஏன்னா நம்மளோட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டா இருக்காங்க. இப்படி தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக எல்லாம் சொல்கிறத நீங்கள் ஈர்த்துக்கணும். அந்த 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 விஷயத்தை நீங்கள் வந்து கிரகிச்சுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ நாங்கள் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கான விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எழுதுறீங்கல்ல, இப்போது அது குறிப்பு தான். இப்போ சும்மா ஒருத்தன் வந்தான், உள்ளே வந்தான், வந்து அவன் உட்காந்தான், அவனை வெளியிலேருந்து ஒருத்தன் அவனை பார்க்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எழுதுறீங்க இல்லையா? இப்போது ஏதோ ஒரு சம்பவம், சும்மா ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான். ஒருத்தன் வந்தான், காலிங் பெல் அடித்தான், வந்து நிற்கிறான். சார் உங்கள் பேர் அருணண்ணா சார்? ஆமாம் அருணன். ஒரு நிமிஷம் ஒரு பாத்திரோட சொன்னார் சார்னு யாரோ சொல்கிறான். உட்காருங்க நான் அப்படின்னு குளிச்சுட்ருக்கான். இவன் வந்தான், அப்படி உட்காந்தான், அப்படியே வந்தான். காபி சாப்பிட்றீங்களா? இல்லை சாப்பிடலாங்க அப்படின்னு அப்படியே அவன் திரும்பினா அவன் போய் அப்படியே சுருக்குல கழுத்தை போட்டு அப்படி அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது இப்போ இந்த இன்சிடெண்ட்டு அவன் பண்ணும்போது தான் நமக்கும் அதிர்ச்சி ஆகுது, அவனுக்கும் அதிர்ச்சி ஆகுது. இப்போது நீங்கள் இந்த காட்சியை, ஒருத்தன் வந்தான், பெல் அடித்தான், அப்படியே இப்படி தொட்டு பார்த்துக்கிட்டான். அப்படிங்கும்போது அது கயிறு இருந்துச்சு, இல்லை கத்தியே இருந்துச்சு வச்சுக்கோங்க. கயிறோட கத்தி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. பெல் அடித்தான். அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒன்று உட்காந்தான், சாதாரணமாக உட்காந்தான். ஒரு பதப்பதப்பு இருக்குது. இப்போது அவன் வந்தான், எடுத்தான், டக்குன்னு கத்தியில் குத்துட்டானா இல்லை டக்குன்னு பண்ணானா அப்படின்னா பக்குன்னு உங்களுக்கு இருக்குது. அப்போ சொன்னதில் கதை எங்கே ஆரம்பிக்குது? அவன் குத்தும்போது, அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கும்போது ஆரம்பிக்குது. ஆனால் இதே கதை இந்த ஒரு ஷாட்டு போட்டு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறதுனால இப்படி ஆரம்பிக்குது. இதுதான் இந்த திரைக்கதை. அது திரைக்கதை ஆளுங்க ஒருத்தரை கொல்ல போனாலும் எழுதிடுவீங்க. ஆனால் திரைமொழியில் கொல்ல போனான் அப்படின்னா இப்போ இதுக்குன்னா இது என்ன பாயிண்ட் ஆஃப்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அங்கே தான் அதான் திரைமொழியுடைய வசதிங்கிறேன். அதான் சொல்கிறேன்னு பங்க்சுவேஷனுங்கிறது. இப்போ அவன் அதாவது டோன்ட் கில் ஹிம், கமா லீவ் ஹிம் அப்படின்னா அவனை வந்து கொன்றாத, அவனை கொன்று விட்டுறாதன்னு அர்த்தம். டோன்ட் கில்
டோன்ட் கில் லீவ் ஹிம் நாட் கில் ஹிம் அப்படின்னு, இந்த லீவ் ஹிம் நாட் அப்படின்னா அவனுக்கு கொல்லாமல் விட்டுறாத அப்படின்னு ஒரு எழுத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த பங்க்சுவேஷன் தான் சினிமா. இந்த பங்க்சுவேஷன் இப்படி நீங்கள் கதை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஆரம்பிக்கணும். ஆனால் இப்படி தான் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது. இந்த மூடு தான் திடீர்னு நீ எப்படி ஆடியன்ஸ் எப்போ ஷாக் ஆகிறானோ, அவன் அந்த கேரக்டர் எப்போ ஷாக் ஆகிறானோ அப்போ தான் நீ வந்து ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அப்படி கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா இவன் கொல்ல போகிறான் அப்படின்னா அப்போ இவன் பிரதானமாக இருக்கிறான், ஃபஸ்ட்டு பிரைமரி பாத்திரமாக வந்துடுறான். இல்லை கொல்லப்படுறான், அவன் கொல்லப்படுறான்னா பண்ணி விட்டுட்டு அப்படின்னா அங்கேருந்து கேள்வி ஆரம்பிக்குது, இவன் யார் இவன் அப்படின்னு கேள்வியா அப்படி போகலாம். இப்படி சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் எழுதும் போதே அந்த மாதிரி நீங்கள் வந்து அது விஷுவல் கண்டென்ட்டாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரேமில் ஓட்டி நீங்கள் அதை வந்து எடுக்கணும். இதுதான். அதனால தான் சொன்னேன் நான், படம் பார்க்கும்போது எப்படி அந்த ஃபஸ்ட்டு அவன் வருவான் அப்படி எட்டி பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அந்த ஃபில்ம் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த சைக்காலஜியில் எழுதணும் அப்படிங்கிறது சொல்கிறது. இப்போது இதில் வெறும் எழுத்துக்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். ஒரு வீடு கட்டும்போது வந்து பேசிக்காக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மாற்றுவோம் தெரியுமா உங்களுக்கு, இந்த ஜன்னல் இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், அப்படி. இதுதான் அந்த திரைக்கதையினுடைய ஒரு விஸ்தீரணம். அது இப்போ டைரக்ட் ஆர்கிடெக்சர் வரும்போது இது வேணாங்க, இந்த ஜன்னலை அடைச்சிட்டு இப்படி பண்ணலாங்க, அப்போ தாங்க இந்த ஏசி இப்படி இருக்கும், பிளான்ட்டு பின்னாடி, இதெல்லாம் வந்து போக 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 அதேமாதிரி இது விட்டு வருங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு இப்படி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, ஒரு வீட்டுக்கே ஒரு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும். ஆனால் பேசிக் வந்து அந்த இடம் தான் கணக்கு, அதான் கதை. இந்த கதைக்குள்ளே கட்டப்படுற இந்த ரூம் தான், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் இதை கருதுகிறேன். காட் இட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. திரைத்துறையில் ஒரு இயக்குனர் வந்து இப்படி படம் எடுக்கல அப்படின்னு நான் பொதுவான ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த இயக்குனர்னா இப்படித்தான் படம் வரும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கும். இந்த இயக்குனர்கிட்ட இந்த மாதிரி தான் படம் வரும். அப்புறம் அந்த இயக்குனர் வந்து நம்ம ஒரே ஒரு கருத்து வச்சு மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வேற ஒரு ஜானர் பண்ணலாம் அப்படிங்கும்போது மனசுக்கு நினைச்சாங்க, இப்போ ஆடியன்ஸ் அதை நம்ம ஏற்றுக்கலாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்களா? இல்லை நம்ம மறுபடியும் வேற ஏதாவது ஜானர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக நம்ம வேற ஒரு கதை எழுதலாம்? நான் அதான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு வந்து உதாரணங்கள் நிறையா இருக்குது. அந்த கதை தான் தீர்மானிக்குது. இப்போ நீங்கள் ஒரு மணிவண்ணன் ஒரு இயக்குனர் இருந்தார், இறந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் ஃபில்ம் எடுப்பார், ஒரு குடும்ப படம் எடுப்பார், ஒரு அரசியல் படம் எடுப்பார். வேறு ஜானர் நீங்கள் கருதுனீங்கன்னா அது வில்லேஜு அப்படின்னா அவன் குடும்ப பிரச்சனையும் அதையும் எடுப்பார், இதையும் எடுப்பார். அலைகள் ஓதிலை கதையும் அவர் கதை தான். அவரை தான் 100வது நாள்னு சொல்லி அது வந்து அந்த மாதிரி. இப்போது அந்த ஒரு அவருடைய ஃபில்ம் மேக்கிங்கிறது வேறு. ஆனால் அவர் இந்த மாதிரி ஜானர் அட்டன் பண்ணியிருக்காரு, ஒரு வெகுஜன இதில் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் பாரதி ராஜா அவருக்காருங்களா, அவருக்கு கூட சிகப்புரோஜாக்குன்னு ஒரு படம் ஒன்று த்ரில்லர் ஒன்று எடுப்பார். கமல்ஹாசன் அவரை வச்சு எடுத்தார். அதே மாதிரி 16 வயதிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் அப்படின்னு அந்த மாதிரி பேஸில் எடுத்தார். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அட்டன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு வந்து விச் இஸ் அந்த கதை டிமாண்ட் பண்ணணும், அந்த கதை முழுசாக இருக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அவர் படம் தான் பார்க்குறீங்கிறத உங்கள் ஸ்டாம்பை பதிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அது வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சினிமா டீம் ஒர்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோனி விளையாடுறாரு, ஆனால் அவரை நம்பி இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அது வந்து அடிக்கும்போது சில சமயம் அவர் வந்து கேட்ச் ஆல்ரவுண்டர். இந்த சினிமாவில் ஆல்ரவுண்டராக ஒரு டைரக்டர் மாறும்போது அவர் என்னென்னா
அவர் ஒத்துக்கிற ப்ராஜெக்டில் இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் எங்க உங்களுக்கு இதாங்க வரும், நீங்களே இதே பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நல்லா பணம் கொடுக்கும்போது அவங்க அதே கன்னியூ பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இதாங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்க சொல்கிறவாங்க. அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை இல்லைங்க நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யாலுமே அதை ஃபீல் பண்ணி பண்ணணும். எனக்கு போர் அடிச்சிச்சுன்னு பண்ணக்கூடாது. அது வந்து ஒப்புக்காக இருக்கும். இப்போ எனக்கும் தெரியுங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ அது இது நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போதே அதுக்கு முன்னாடி அவங்க ஃபுட்பால் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மிகச்சிறந்ததாக வரணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே பண்ணால் தான் அது வர முடியும். ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படிங்கும்போது ஃபுல்லாக டைரக்டர் ஆகுதுங்கும்போது அங்கே தான் வந்து உங்களை வந்து துறக்கிறீங்க. உங்கள் கதையை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வெற்றி பண்ணுறாரு இல்லைங்களா, இந்த ஒரு கதை விசாரணை மாதிரியும் ஒரு படம் பண்ணுவார். அதே மாதிரி வந்து தனுஷ் அந்த கதாபாத்திர கதை ஒன்று, கதைக்கு கதாபாத்திரம் இப்படின்னு நீங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு பண்ணினாங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் வைஸாகவும் உங்களுக்கு ஈஸி. இவர்னா அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவும், இப்போ அவர்னா இந்த காம்பினேஷன் அப்படி இது வந்து ஒரு டைரக்டரோட இண்டிவிஜுவல் இது. ஆனால் ட்ரூவாக இருக்கணும். அதில் போய் இதில் கலக்கக்கூடாது, இதில் போய் அதில் கலக்கக்கூடாது. கதாநாயக தன்மை உள்ள விஷயத்தில் ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது. அதை ரசிக்கிற மூடில் அந்த கேரக்டர் உருவாக்குறோம். இப்போ குருசோவை வந்து ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் பண்ணியிருந்தார். அவர் தொஷிரோ முஃபினேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சாமராயாக பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு இந்த ஹை அண்ட் லோ படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இப்போ உள்ள கிளாசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் விருப்பமும் அதான், அந்த லாங் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப அது. ஆனால் பரிச்சாத்தமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரான்ஸில் அந்த பிக் பாக்கெட் எடுத்தார் அவர் பிரசான் அப்படின்னா அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு பிக் பாக்கெட்னா அதுதான் அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது அங்கே தான் உருவாகுது. மற்ற உங்களை காமிக்கணும் அது உளவியலாக பார்க்கும்போது அவங்களே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங்காக விரும்ப மாட்டாங்க. நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் அப்போ பிரபல்யம் ஆகும்போது தான், ரொம்ப பாப்புலர் ஆகும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. நீங்கள் வந்து உங்கள் ஃபில்ம் தான் கவுண்ட் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்டைல் ஃபார்ம் ஆகும். இது முடிவெடுக்க வேண்டியது இண்டிவிஜுவலுடைய விஷயந்தான். இந்த கதையை நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன். இப்போ அந்த அசுரனை வெற்றிமாறன் எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும், மணிசாரன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, வசந்தமான எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும், 3 பேருமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவர் தான் எடுத்தார். அப்போ தான் அதை எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த இதை எப்படி இவங்க ட்ரீட் பண்ணாங்கன்னு இவங்க ஒரிஜினலாக படிக்கும்போது. இப்போ ஹாலிவுட்டில் மார்க்கெட்டிங்காக அப்படி சொன்னாங்க. இப்போ இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கதையை அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டைரக்டர் இந்த ஜானரில் பண்ண டைரக்டரை கூப்பிட்டுக்குவாங்க. அது பிஸ்னஸ்காண்டி, ஏதோ ஒரு கேரண்டிக்காண்டி. ஏன்னா அங்கே வந்து ப்ரொடியூசர் கட்டு தான் முக்கியமான விஷயமா இருக்கும், டைரக்டர்ஸ் கட்டு கிடையாது. ஆனால் இங்கே அப்போ பிடிச்ச ஓடிச்சுன்னா காம்பினேஷனில் அவருக்கு நான் கால்ஷீட் கொடுக்குறேன், என்னை டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாருன்னு சொல்லி வந்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரே மாதிரி தோணுது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது, வெற்றிக்கு தெரியுது இதே மொனாட்டனஸ் ஆகிரும். அப்படிங்கும்போது அவர் நாவல் வாடிவாசல் அப்படின்னு இது வேறு ஜானரில் அவர் ட்ரை பண்ணுறாரு. இது வந்து சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லலை நம்ம. ஆனால் இதனுடைய முக்கியமான டிசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேரக்டரும் உங்களுக்குள்ளே வச்சுருக்க நம்பிக்கையும் தான். இது வந்து சாத்தியம் இல்லைன்னு இது கிடையாது. ஆனால் அதுக்கு முழுசாக நீங்கள் வந்து அர்ப்பணித்து பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் சாமுராய் பண்ணேன், மேக் பிலீஃப் கதை மாதிரி தான் பண்ணேன், நான் காதல் தான் பண்ணேன். பட் அது சரியாக ரீச் ஆகலை. ஆனால் இது ரீச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதையும் பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேங்கிறது கிடையாது. இது மார்க்கெட்டிங் தீமாக இருக்குது. இப்போ நான் இது எதுக்கு சௌரியமோ அது பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை வரப்போது, காட்ஃபாதர் மாதிரி ஒரு கதை வரப்போ நான் பண்ணுவேன். இது இப்படி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அது இண்டிவிஜுவல் பண்ணுவேன்னு இல்லை. வந்து பிரசான் மாதிரி அவர் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஹிட்ச்காக் எடுத்திங்கன்னா நான் இப்படி பண்ணுவேன்
இதான் அப்படி. இது மாதிரியும் அவங்களுக்கு வரதை பண்ணுறது அவங்களுடைய பூரண சுதந்திரம் தான். அது சுதந்திரத்தின் அடிப்படையில்